யா. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹாய் ராஜேஷ். ஹாய் ஆறுமுகம்ஜி. எப்படி இருக்கீங்க? வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கேன். இருக்கேன் ஜி. நீங்க? நீங்க? ரொம்ப நாள் நல்லா ஆச்சு நம்ம இருக்கேன். பாட்காஸ்ட் பாட்காஸ்ட் ஐடி பண்ணி. அந்த பேரே மறந்துட்டேன் ஜி. ஐடி பூமர் பாய்ஸ். ஐடி மூமர் பாய்ஸ், டீ கடை பெஞ்ச். டீ கடை பெஞ்ச். ஆமா 2 இதுல ஆமா, வரதுனால 2 பேர் வச்சிருக்கோம் நம்ம. ஸோ ஆமா. அத பேசி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, மக்கள் என்ன சொல்றாங்க ஜி? பாட்காஸ்ட் கேட்டுட்டு என்ன சொல்லி பேசிட்டு இருக்காங்க? உங்கள்ட்ட யாராவது ஃபீட்பேக் ஏதாவது குடுத்தாங்களா? நெறைய பேர் வந்து இன்னும் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணாதீங்க முக்கியமா சொல்றாங்க. ஓகே. ஏன்னா வந்து அது ஒரு நம்மளோட ஜர்னி தான் இல்லையா? ஸோ ஆ. அது ஒரு ட்ரெய்னிங் ஜர்னி, லைஃபோட ஜர்னி, என்னென்ன டிஃபிகல்டீஸ், சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம ஸ்டாப் பண்ண போறதில்ல. டைம் கிடைக்கும்போது நம்ம ஆ. நெறைய ஷேர் பண்ண போறோம். அதுதான். கண்டிப்பா. நல்ல ஃபீட்பேக் வந்து. கண்டிப்பா. கண்டிப்பா. ஷூர் ப்ரோ. ஸோ அதான் இப்போ ஒரே நிமிஷம். இவரு தான் சொல்லுங்க. நம்மளுடைய சன். மைசன். ரொம்ப ஆர்வத்தோட இருக்காரு ஆ, இவரு. ஹாய். உங்க பேர் என்ன? నీ నేమ్ చెప్పు. భవేష్ భవేష్ ஸ்பீக்கர்ல எது? భవేష్ பாவேஷா? ஏய், ஆமா. என்ன படிக்கிறீங்க? ஏன் சார்? சரி. ஆ, குட். ஐடி ஃபைன் ஜி. ஒர்க் உங்களுக்கு ஃப்ரம் எப்படி போகுது? ம். சூப்பரா போயிட்டு இருக்கு ஜி. நைஸ். சிறப்பா போயிட்டு இருக்கு. சிறப்பான தரமான சம்பவங்கள். இது நம்மளோட ட்ரைனிங் ஜேர்னின்றத ஓவரால் ஜேர்னி தான் ஜி. ஓவரால் ஜேர்னி பிளஸ் என்ன நடக்குது இண்டஸ்ட்ரியிலன்றத ஆமா. பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த ஆங்கில தான். ஸோ கரெக்ட். இப்போ அதான் நம்ம இப்போ பேசணும்னா நம்ம இப்போ எடுத்துட்டு இருக்க கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் கோர்ஸ் இப்போ கரண்ட்லி எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கு. ஸோ அதை பத்தி ஆமா. நம்ம பேசலாம். ஸோ இப்போ கண்டிப்பா. ஸோ இப்போ நெறைய பேசலாம் அத பத்தி. பட் ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப கிரிஸ்பியா பேசலாம். ஏன்னா இப்போ அஸ் யூ நோ கிளவுடோட மார்க்கெட் வந்து ரொம்ப டிமாண்டிங்கா இருக்கு ஐடில. ஆமா. நெறைய பேர் ஈகரா வந்து நெறைய பேர் பிக் டேட்டா படிப்பாங்க, கிளவுட் படிக்க மாட்டாங்க. நெறைய பேர் பிக் டேட்டா படிக்காம கிளவுட் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். வாய்ஸ் கேட்கல. கேக்குதா ஜி? இப்ப கேக்குது. அதான். ஓகே. அவன் அதான். ஆடியபிள்னு சொல்லி ஐ அவன் ஆடிபிள். ஆடியபிள். மை லார்ட். ஸோ அதனால நெறைய டொமைன்ஸ்லேருந்து வந்து நெறைய கொஷின்ஸ் கேட்டு நெறைய ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு பேசிக்கலி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நெறைய விஷயம். ஒண்ணு நல்ல ஹைக் கிடைக்கணும்னு நெறைய பேரு ரீச் பண்ணுவாங்க. நல்ல கன்சிஸ்டன்ட்டா ஜாப் இருக்கணும் அப்படின்னு வரவங்களும் இருக்காங்க. பட் எதுவா இருந்தாலும் பேசிக் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது கூட அப்படிதான். கிளவுட் வந்து எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ல ஒரு நல்ல எல்லா சர்வீசஸும் வந்து ஃப்ரீ டூ ஆக்சஸ். எதுக்குமே வந்து நம்ம ஒரு ஒரு ஆக்சஸ் நம்ம இன்னொரு டீமை ரீச் பண்ணி நம்ம அத வாங்கி, நம்ம அத கத்துக்கிட்டு அப்படி குடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல. நம்மளா போனோம். ஒரு ஒரு வீடியோ ஒண்ணு பார்க்குறோமோ, இல்ல ஒரு ப்ளாக்ல செக் பண்ணோமோ, அத பார்த்து நம்ம அந்த சர்வீஸ ஹிட் பண்ணி என்னன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, இப்போ நம்மளுக்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். ஃப்ரீ டயர் அக்கவுண்ட் AWSல சொல்லவே வேணாம். 1 இயர் ஃப்ரீ டயர் அக்கவுண்ட் சூப்பரா இருக்கு. அதுல பயங்கரமா நம்ம நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுதான் ஜி. ஸோ AWS பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண கோர்ஸ் வந்து ரொம்ப ட்ரெமெண்டஸா போயிட்டு இருக்கு. நெறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய ஈகர்னஸா இருக்கு. நெறைய டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சர்வீஸ் போக போக ஒண்ணோட ஒண்ணு எப்படி கனெக்ட் ஆகுது. எண்ட் டு எண்ட் ஃப்ளோ. இப்ப நம்ம வந்து ஆப்வியஸ்லி ஒரு 2 டூ 3 டாபிக்ஸ் தான் எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. டே பை டே ஒவ்வொரு புது சர்வீஸ் பார்க்கும்போது, அவங்களே வந்து என்னன்னா, அவங்களோட அவங்களே வந்து அவங்க ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல எப்படி வொர்க் பண்ணா எப்படி இருக்கும்ன்ற ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏன்னா சில பேருக்கு வந்து பிராக்டிகல் எக்ஸ்போஷர் இருக்காது. பிகாஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் இருக்காது. லைசென்ஸ்டு சாஃப்ட்வேர்னா பண்ண முடியாது. AWS பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. ஃப்ரீ டூ யூஸ். நல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல இன்னொரு சேலஞ்ச்னா நெறைய பேருக்கு டிஃபிகல்டீஸ் என்னன்னா, அவங்களோட டெய்லி அவங்களோட ஒர்க் லோடு இருக்கும். ஆஃபீஸ் பிரஷர் இருக்கும். அதெல்லாம் மீறி நம்மகிட்ட ட்ரெய்னிங் ஜாயின் பண்ணி அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய விஷயம். நீங்க சொன்ன மாரி தான். நம்ம ட்ரெயின் பண்றது ஒரு பிக் திங் அப்படின்னா, லிசன் பண்றதும் ஒரு பெரிய பிக் திங் தான். ஏன்னா அது நம்ம பேச டைம் கேட்கறதுல இன்வெஸ்ட்மென்ட் பெரிய பண்ணணும். விஷயம். ஆமா. டைம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அது ஈவன் தோ தே ஆர் பேயிங் மனி, பட் ஸ்டில் இன்வெஸ்டிங் தேர் டைம் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். ஸோ அந்த ஒரு பெரிய சேலஞ்சு நல்லா போகுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல டவுட்ஸ்லாம் நல்லா கேட்கறாங்க. நெறைய ஆர்வமா இருக்காங்க நெறைய பேர். என்கேஜ்மென்ட்டா இருக்கு. நெறைய கொஸ்டின்ஸ் கேட்க கேட்க என்னையும் வந்து நான் நல்லா அப்கிரேட் பண்ணிக்கிறேன் ஜி. அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஐ வாண்ட் டூ சே. தட் இஸ் டெஃபினெட்லி. ஏன்னா நம்ம கமிட்டடா 6:30க்கு நீங்க உட்காரணும்னா அட்லீஸ்ட் ஒரு அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு கரெக்டா 5:45 அப்படியே. ஆமா. 5:45க்கு இருந்து எல்லாம் பண்ணி, பேக்கப் பண்ணி, நம்ம ஒரு கன்டென்ட் என்ன நம்ம பிரிப்பேர் பண்ணியிருக்கோமோ, அத நம்ம மைண்ட்ல வச்சுட்டு, அது என்ன என்ன மாரி கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்ப்பாங்க. ஆமா. அந்த மாரிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம அத டெலிவர் பண்ணணும். டெலிவர் ஏன்னா நம்ம பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஆன் பிராக்டிகல் தான். நம்ம இந்த மாரி ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கல் பேஸ்டு போகாம,
AWS லாகின்ல போயிட்டு என்ன சர்வீஸ் எடுக்கிறோமோ அத அப்படியே அவங்களுக்கு அது சொல்லிக் அப்படியே குடுக்கணும். எடுத்து அதுல என்ன குடுத்துருவாங்க. ஆமா பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன பண்ணக்கூடாது, ப்ராஜெக்ட் ரியல் டைம்ல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரியல் டைம்ல இதெல்லாம் பண்றாங்க. ஏன்னா நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதையும் நம்ம ஷேர் பண்றது தான் நல்ல ம். குட் திங் கண்டிப்பா. இல்லையா? ஆ ஸோ அதுவும் அவங்களுக்கு நாள பின்ன ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஜி. நீங்க ஃப்ரீ கிளாஸ் எடுத்திருக்கீங்களா? ஃப்ரீ கிளாஸ் இந்த மாரி லாங்கா எடுத்திருக்கீங்களா? ஃப்ரீ கிளாஸ் எடுத்திருக்கேன் ஜி. ஃப்ரீ ஃப்ரீ கிளாஸ் கிளாஸுக்கும் பெய்டு வந்து கிளாஸுக்கும் டிஃபரன்ஸ் ஏதாவது பார்க்குறீங்களா? ஃப்ரீ கிளாஸ்னா எனக்கு பொறுத்தவரைக்கும் அட்டென்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா, இதுல இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா, பே பண்ணியிருக்கோம். அதுல ம். வந்து நம்ம அட்லீஸ்ட் அதுலருந்து நம்ம நல்ல பெனிஃபிட் எடுக்கணும். நல்ல ஒரு ஜாப் கிடைக்கணும். இல்ல நம்ம நல்லா கத்துக்கணும் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல பே பண்ணா தான் நெறைய பேரோட ம். மைண்ட் செட் இருக்கு. ஃப்ரீ கிளாஸஸ்ன்னு நெனச்சுக்கோங்களேன். அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, ரெக்கார்டிங் கிடைச்சா போதும். எப்பன்னா ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நான் வந்து அத ப்ளே பேக் பண்ணிக்கிறேன், ஆமா. பார்த்துக்கிறேன் அப்டின்ற மாரி ஒரு ம். கேட்டகரில இருப்பாங்க. எப்பவுமே ஒரு ஒரு விஷயத்த பே பண்ணி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம ஒரு காரே வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்ட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பூ போல நம்ம பார்த்துப்போம். நல்லா தொடச்சுட்டு, கிளீன் ஆமா. பண்ணிக்கிட்டு, மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு, ஒரு 1 வருஷம், 2 வருஷம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அதனுடைய அந்த என்ன சொல்றது? அத பார்த்துக்கிற லெவல், மெயின்டெயின் பண்ற லெவல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். கம்மியாயிட்டே அதே வரும். மாரி தான். பெய்ட் கோர்ஸ்னா நல்ல அட்டென்டிவா இருக்காங்க. நெறைய கத்துக்கிறாங்க. ஏன்னா பே பண்ணிட்டோம். நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னு. ஃப்ரீ கோர்சஸ்ல பார்க்க வரைக்கும் இதுதான் ஜி. அல்ல நெறைய இதுல இன்னொன்னு இருக்கு. சேலஞ்சஸ். நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, இப்போ லைக் ஃப்ரீ கோர்ஸ் எல்லாருமே ஒரு கேஷுவலா இருக்கிறவங்க கூட சரி ஏதோ இருக்கு என்னன்னு பார்க்கலான்னு வந்து பார்ப்பாங்க. பட் பெய்டு ஆமா. கோர்ஸ்னா அது வேணும்னு நினைக்கிறவங்க வருவாங்க. ஸோ, அதனாலயும் அவங்களோட இன்டென்ஷன். டென்ஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் நீங்க சொன்னதும் ஆப்வியஸ்லி ட்ரூ தான். இப்ப நானே ஃப்ரீயா ஏதோ ஒரு இது நடக்குது அப்படின்னா, சரி எனக்கு சும்மா போய் பார்ப்போமேன்னு பார்ப்போம். திடீர்னு வந்துருவோம். லைக் ம். அந்த மாரி தான். வெளில போணும்னா, சரி வெளில போணும் வந்துரலான்ட்டு வந்துருவோம். நெறைய இந்த மார்க்கெட்டிங் செஷன்லாம் நான் அட்டெண்ட் பண்ணுவேன். அந்த மார்க்கெட்டிங் ம்ஹ்ம். எப்படி பண்றேன் எனக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப பிடிக்கும். அதனால மார்க்கெட்டிங் எப்படி பண்றதுன்னு குடுக்கறது போவேன், அட்டெண்ட் பண்ணுவேன். ரொம்ப நல்லா தான் ம். பேசிட்டு இருப்பாரு அவரு. பட் இருந்தாலும் நம்ம எங்கேயோ வெளில ம். போறோம், இல்ல வேற ஏதோ வருதுன்னா, நம்ம அத டக் பண்ணிட்டு வெளில வந்துருவோம். ஆனா அதுக்கப்புறம் அதே ஃபீஸ் பே பண்ணி நான் நெறைய படிச்சிருக்கேன் அந்த மாரி. அதுல ம். போனேன்னா, கடைசி வரைக்கும் என்ன பண்றான்னு பார்ப்போம் அப்டின்ட்டு. ஆனா, அதோட குவாலிட்டியும் கொஞ்சம் மாறுது. அவங்க நம்ம கரெக்ட். சைட்ல அதாவது ட்ரெய்னர் சைட்லயும் கொஞ்சம் மாறுது. அந்த இதுலயும் கரெக்ட். டெஃபினட்டா டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ, அதனால அது இல்ல. பெய்ட் கோர்ஸ் எடுக்கும்போது நமக்கே ஒரு கமிட்மெண்ட் வந்துருது. லைக் ம். ரூ. 100 ரூ. 200 அவ்ளோ வாங்குனாலுமே, ஒரு ம். டிஃபரன்ஸ் தெரியுது. எடுக்கும்போது நமக்கே ஓகே வாங்கியிருக்காங்க நம்ம கரெக்ட்டா குடுத்துரணும்னு நமக்கே ஒரு மைண்ட் செட் மாறுத வர்ற மாரி நான் ஏன்னா பார்க்குறேன். கரெக்ட். ஒவ்வொரு ஒவ்வொரு 1 ரூபி அவங்க டைம் இதுல வந்து 2 இன்வெஸ்ட்மென்ட். ம். டைம் இன்வெஸ்ட் பண்றாங்க. ம். அவங்களோட மணி. ரொம்ப ப்ரீஷியலானது. 2வது மணி. இந்த 2மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ம். ரைட்டா, கரெக்ட்டா நம்ம பண்ணோம்னா தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல நாலேட்ஜ் கிடைக்கும். இட்ஸ் நாட் லைக் ம். வெரி சிம்பிளா வந்து யார் வேணா சொல்லிக் குடுக்கலாம். அது ஒண்ணு. ம். நெறைய பேர் இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஆனா கன்டென்ட் என்னன்னு தெரியும். அவங்களுக்கு எடுக்க ம். தெரியும், பிரசன்ட் பண்ண தெரியும். ஆனா ரியல் டைமா ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாரி இருக்கும்போது, பெய்ட் கோர்ஸா போறவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். ஏன்னா, ம். ரியல் டைமா வந்து அவங்களால அசோசியேட் பண்ண முடியாது. ம். இப்ப நம்ம இத எடுக்கிறோம். ரியல் டைமா ஒரு கஸ்டமருக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், என்னெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. ஸோ ம். அதுதான் கரெக்ட். ஒரு சேலஞ்ச். நம்ம ரியல் டைமா பண்றதால அது கொஞ்சம் நல்லா போகுது. நம்ம ட்ரெய்னிங் கரெக்ட். நல்லா போகுது. நமக்கும் நெறைய ஆமா. நமக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா. ஆனா அதேபோல நெறைய செமினார் நீங்க பார்த்திருப்பீங்க. வொர்க் ஷாப்ஸ் அந்த ஆமா இதெல்லாம் ஒர்க் கூட ஷாப் நம்ம போட்டுட்டு பண்ணும்போது, இருப்போம். ஆமா நம்ம டீப் டைவ் பண்ண மாட்டோம். லைக் ம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் செஷன் எப்படி எடுப்போமோ, அத நம்ம எடுப்போம். அதிலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து வாலண்டரியா எனக்கு எனக்கு WhatsApp பண்ணுவாங்க. இது நான் வந்து கத்துக்கணும்னு இருக்கேன். சில பேர் இன்டர்ன்ஷிப் பண்றதுக்காக ரீச் பண்ணுவாங்க. ம். அவங்களுக்கு வந்து ஏதாவது இன்டர்ன்ஷிப் ஏதாவது கம்பெனி மூலியமா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போம். இல்ல ம். நீ வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீ ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலா கத்துக்கோ. அதுக்கப்புறம் நீ வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணு. ஏன்னா நீ வந்து கொஞ்சம் சவுண்ட் ஆனா தான் அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்ல உன்ன எடுத்துக்கிட்டு நீங்க இது பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு சேலஞ்சு. ஸோ காலேஜஸ் பொறுத்தவரைக்கும் இப்ப நல்ல கிளவுட் சிலபஸ்லயே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ! ஈவன் ஓகே. செகண்ட் இயர் சிஎஸ்சி அண்ட் ஐடி ஆஹ. பேக்ரவுண்ட் இப்ப ரீசென்ட்டா கிரெசன்ட் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தீங்க. ஆ. போயிருந்தேன். ஆமா. ஒரு வொர்க் ஷாப்பு, ஒரு ட்ரெய்னிங்காக போயிருந்தேன். செமினார்க்காக. அவங்க வந்து என்னன்னா, டேட்டா சயன்ஸ்லாம் வந்து அட்வான்ஸ்டா இருக்கு. அவங்களோட ஓ! சிலபஸும் நான் பார்த்தேன். அதுல பார்த்தீங்கன்னா, கிளவுடோட கான்செப்ட்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட கான்செப்ட்ஸ் என்னென்ன? தே ஆர் நாட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன் லைக் AWS, Azure, GCP மாரி எதுவும் கிடையாது. பட் கிளவுட் கான்செப்ட் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்ல என்னென்னலாம் நம்ம பார்ப்போம். அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ், அதனுடைய ம். பிஹேவியர்ஸ் எல்லாமே. அதுவும் டேட்டா சயன்ஸும் எப்படி ரிலேட் பண்றாங்க. ஸோ லைக் கமிங் டூ லைக் பிக் டேட்டா செயின்லருந்து கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ் லெவலா கொண்டு போறாங்க. வந்துட்டு ஈவன் இஃப் யூ ஒர்க் சி பண்ணணும்.
நியூரல் நெட்வொர்க்ஸ், டீப் ம். நெட்வொர்க்ஸ் இன்னும் வாஸ்டா, அட்வான்ஸ்டா வந்து நம்ம படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் கிடையாது. ஒன்லி டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆனா மட்டும் தான். பிராக்டிகல் எப்படி பண்றாங்க? நம்ம படிக்கும்போது பிராக்டிகல்லாம் ஆ. ஒண்ணும் கிடையாது பெருசா. இப்ப எப்படி பிராக் பண்றாங்க பிராக்டிகல்? இப்போதைக்கு ட்ரெண்ட் எப்படின்னா, பிராக்டிகல் வந்து இந்த மாரி அவுட் சோர்ஸ் பண்ணி ஒரு வொர்க் ஷாப்போ, இல்ல ஓ! ட்ரெய்னிங்கோ அந்த நீங்க மாரி தான் பண்ணி எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்ட் லைக் தே ஆர் ஒன்லி லேர்னிங் தியரிட்டிக்கல். ஸோ இந்த நேரத்துல நம்மளுடைய நாலேட்ஜும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. போயிட்டு ஃபுல்லா இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில ரியல் இருந்து டைமா கூட்டு வந்து பண்றாங்க. ஆமா. ஓகே. ட்ரெய்னிங் ஈவன் ம். தோ அவங்க காஸ்ட் வைஸ் அக்காமடேட் பண்ண முடியலாலும், தே ஆர் ட்ரையிங் டூ லேர்ன் லைக் ஒரு 1 டே வொர்க் ஷாப்போ, இல்ல 3 டேஸ் வொர்க் ஷாப்போ மேக்ஸிமம் எவ்வளோ லேர்ன் பண்ண முடியுமோ அது வச்சுட்டு லேர்ன் பண்ணுவாங்க. பண்ணிக்கிறாங்க. ம். ஏன்னா, இப்ப சூப்பர். நம்ம அவங்களுக்கு இம்மீடியட்டா இந்த எல்லாத்தையும் படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. பட் தே வாண்ட் டூ நோ. ம். ஒரு ஒரு ஆமா. ஃப்ரெஷரா என்ன தேவையோ அது நம்ம கொண்டு போய் சேர்த்துடுறோம். வொர்க் கண்டிப்பா. ஷாப் மூலியமா பேசிக்ஸ் ஒரு அதான் பெரிய ப்ராடக்ட்ல என்ன விஷயம் நடக்குது. நடக்குதுன்றது தெரியணும்ல அவங்களுக்கு. இண்டஸ்ட்ரியில இது கரெக்ட். எதுக்கு படிக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சா தானே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட். இப்போ இது கண்டிப்பா. காலேஜ் லெவல்ல இருக்கு. நாள பின்ன பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் 12த், 11த், 12த் அந்த ஈவன் நெறைய பேரு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸே என்னுடைய க்ளோஸ் ஃபிரெண்ட்ஸோட சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் ஸ்டார்ட்டட் லேர்னிங் பைத்தன். ஓகே. பைத்தனோட கோர் பைத்தன் அவங்களுக்கு எப்படி ஒரு பேசிக்கா ஒரு ஃபங்ஷன் எழுதணும், அந்த முதற்கொண்டு எல்லாமே இப்போ கத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ! ஸோ அந்த மாரி ஒரு அட்வான்ஸ்டு லேர்னிங் போகுது. பட் தே வில் நாட் ரிலேட். ஒரு பிராக்டிகலா எப்படின்றது அவங்களுக்கு தெரிய வராது. சிம்பிளா ம். பைத்தன் கத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க தே வில் அண்டர்ஸ்டாண்ட் பைத்தன்னா இது. பைத்தன் வந்து இப்படிலாம் கோட் பண்ணணும் அப்படின்னு. இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் வந்து ஐ சி லைக் சம் லாகிங் இருக்கு. ஓகே. அதெல்லாம் வந்து நம்மள மாரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்க அவங்க தே வில் அவங்க லேர்ன் அ லாட். படிச்சுக்கிறாங்க. சூப்பர் ஆமா. ஜி. இதுங்க லைக் டெக்னாலஜிலயே வீக்கெண்ட்லயும் போயிட்டு இருக்க மாரி இருக்கு. லைக் எவ்வளோ நேரம் தான் படிப்பீங்க, ஒர்க் பண்ணுவீங்க, வீட்லலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா எப்படி? அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப முக்கியம். சண்டேஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அவ்ளோ லைக் வீட்டுக்கு இந்த தான். வொர்க் வொர்க் ஷாப் செமினார்லாம் சண்டே இருக்காது. சாட்டர்டே தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதனால சாட்டர்டே கம்ப்ளீட்லி சாட்டர்டேவும் ஒரு வீக் டே மாரி தான் ஜி. ஓ! ஆஸ் லைக் மண்டே டூ ஃப்ரைடே. ஆமா. ஓகே. ஸோ சாட்டர்டே ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ரிகார்டிங் ட்ரெய்னிங்கோ, இல்ல வொர்க் ஷாப்போ, ம். செமினாரோ அந்த மாரி. அது கம்ப்ளீட்டா பண்ணிட்டு சண்டே வந்து கம்ப்ளீட்லி ஃபோகஸ்டு ஃபார் ஒன்லி பர்சனல். வீட்டுக்கு ஏன்னா நம்ம மட்டும். ஆமா. லைக் பசங்க கூட விளையாடுறது, வேற ஏதாவது லைக் வேற ஏதாவது ஒரு மூவி பார்க்கறது, ம். ஃபேமிலியோட இன்டராக்ட் பண்றது, அந்த மாரி சின்ன சின்ன ஏதாவது ஒரு ஃபங்ஷன்ஸ் வரும். அத அட்டெண்ட் பண்ணோம். லாஸ்ட் வீக்கும், அதுக்கு ம். முந்தின வீக் ஒரு 2 டேஸ் ஊட்டி போயிருந்தோம். ஆமா அது ஒரு நல்ல போயிருந்தீங்க. ஓகே. கெட் டுகெதரா இருந்தது. ஒரு 5 கசின் ஃபேமிலியும் சேர்ந்து நல்லபடியா போயிட்டு வந்தோம். ம். ஸோ சூப்பர். இந்த மாரி சண்டேஸ் நல்லா ஆக்குபைடா இல்லாம, ஃபோகஸ்ட் ஒன்லி ஃபார் பர்சனல். சாட்டர்டே வந்து நல்லா இப்போ கமிங் உங்களுக்கு தெரியும். லைக் கமிங் சாட்டர்டே வந்து ஐ அம் கோயிங் ஃபார் பிஎஸ்என்ஏ காலேஜ், பிஎஸ்என்ஏ காலேஜ் திண்டுக்கல். போறீங்க. ஆமா. ம். ஜெனரேட்டிவ் ஏஐ இன்ட்ரோடக்ஷனும், அதனுடைய ஃபியூச்சர்ஸ், வாட் ஸ்டூடண்ட்ஸ் நீட் டூ நோ. ஸோ எல்லாம் ம். அது டாபிக் பத்தி பேசுறோம். சூப்பர் ஜி. அதுவும் வந்து ஒரு நல்ல ரீச்சா இருக்கும். ஏன்னா தே ஆர் ஃபோகஸ்ட் ஆன் 3 இயர் அண்ட் 3 இயர், செகண்ட் இயர் டிரான்ஸ்போர்ட் அண்ட் எப்படி 3 ஜி? இயர். நீங்களே போயிருவீங்களா? இல்ல அவங்க கூட்டு அவங்க போவாங்களா? அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளை எண்ட் டு எண்ட் ட்ரெயின்ல மாரி போட்டாங்களா? 3 ஏசி அவங்களே போட்டுறாங்க ஜி. ட்ரெயின் போட்டாங்க. ஓ! சூப்பர் ஜி. ஆமா. போயிட்டு அப் அண்ட் ரிட்டர்னும் டவுன். அதே மாரி போட்டாங்க. ஆமா. அப் அண்ட் அன்னைக்கே டவுனு. ரிட்டர்ன் அங்க அன்னைக்கே கிளம்புறீங்களா? சாட்டர்டேவே. ஆமா. சாட்டர்டே ஈவினிங்கே கிளம்பிட்டு, சாட்டர்டே நைட்டுக்கு வந்துடுறேன். சூப்பர் ஜி. அக்காமடேஷன், அங்க ரெஃப்ரெஷ்மென்ட், எல்லாமே அப்புறம் அவங்களே பிக்கப் அண்ட் டிராப் எல்லாமே எண்ட் டு எண்ட். ஓ! நம்மளுடைய ரெம்யூனரேஷன் பார்ட்டும் அவங்க குடுத்துருவாங்க. கொஞ்சம் என்ன ஹால்ஃப் குடுத்துருவாங்க. டேக்கு என்ன, 1 டேக்கு என்ன அப்படின்றது அவங்க தே ஆர் சூப்பர் ப்ரோ. கம்ப்ளீட்லி டூயிங் இட். நல்ல விஷயம். எந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு எடுக்குறீங்க கிளாஸு? செகண்ட் செகண்ட் இயர் அண்ட் 3 இயர் ப்ரோ. செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் வருவாங்களா? இல்ல எல்லாமே வருவாங்களா? ஆமா. கம்ப்யூட்டர் சிஎஸ்சி சயின்ஸ். மட்டும் தான். ஓ! ஓகே. ஆமா. சூப்பர் ப்ரோ. நான் ஸோ அந்த மாரி தான் போணும்னு ரொம்ப நாள் நெனச்சிட்டு இருந்தேன். இந்தியால இருந்து தான் போணும். நானும் வந்து ஜாலியா இருக்கும்ல போயிட்டு வந்துட்டு வர்றதுக்கு. ஆமா. ஆ. ஆமா. இல்ல இதுல என்னன்னா, நம்ம நமக்கு நமக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ நம்ம அவங்களுக்கு ஒண்ணு ஷேர் பண்றோம். இதுலயே நெறைய கேட்டகரி இருப்பாங்க. இல்ல நெறைய பேர் வந்து ஆர்வ கோளாறா இருப்பாங்க. சில பேர் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் அட்டெண்டன்ஸ்க்காக வரவங்க இருக்காங்க. இல்ல அது ஒரு பின்னாடி கேட்டகரி. இருந்து கிண்டல் அடிப்பாங்களே என்ன பண்ணுவீங்க? நான் வந்து எப்படின்னா, யாராவது நம்ம கிண்டல் பண்ணியிருக்காங்களா? பண்ணதில்ல. ஏன்னா நம்மளோட ம். இது எப்படின்னா, ஹேண்ட் மைக் தான் யூஸ் பண்ணுவேன் நானு. ஓ! ஸோ ஹேண்ட் மைக் யூஸ் பண்ணிட்டு என்னுடைய டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, டாக்ஸி. ஃப்ரம் ஸ்டார்ட்டிங் டூ எண்ட் ம். 360 டிகிரின்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி நான் ஃபுல்லா கவர் பண்ணிட்டே இருப்பேன். ஓ! ஸோ என்னன்னா, சில பேரோட ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, ஒரு போடியம் இருக்கும், மைக் இருக்கும், ஆமாமா. பேசுவாங்க. ஒரு லெக்சர் மாரி நீங்க குடுத்துட்டு, அப்படியே நடந்து யா போயிட்டு வருவீங்க. ஆமா. அதுதான். அந்த 360 டிகிரி கவர் பண்ணிட்டு, அவங்கவங்கள போயிட்டு அங்கங்க டக்குன்னு இப்ப நம்ம ட்ரெய்னிங்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கிறோமோ, அதே மாரி அவங்கள டப்புன்னு ஒரு கொஸ்டின ம். போட்டு ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஐயய்யோ! ஆஃப் பண்ணி விடுவோம்னு இல்ல. ஆ. இல்ல ஒரு லைவா இருக்கும் அந்த கேட்டுருங்க. செஷன். ம். நம்மட்ட கேள்வி கேட்டுருவாரோன்னு பயந்து போயே இருப்பாங்க போல. ஐயோ! ட்ரெய்னர் பக்கத்துல ஆமா, வராரு. ஆமா. நம்ம அப்ப அந்த டைம்ல வந்து ரொம்ப பேசிக்கா கொஸ்டின்ஸ் கேட்டு, அவங்க அவங்க கிட்ட இருந்து என்ன அவங்கள எக்ஸ்பெக்ட் இது பண்றோம். இப்ப நம்ம வந்து அவங்கள அசஸ் பண்ண போறதில்ல. இந்த ஆமா. சும்மா ட்ரெய்னிங் லைவா இருக்கா? யூஸ்ஃபுல்லா இருக்கா? ம். எஃபெக்டிவா இருக்கா? இட் இஸ் தூங்குறீங்களா? முழிச்சிருக்கீங்களா? அவ்வளதான். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு தான். எனக்கு கிடையாது. ஆமா. பிகாஸ் ஆமா. இப்போ நம்ம இந்த காலேஜ் மாரி இன்னொரு காலேஜ் பண்ண தான் போறோம். பட் அகைன் அட் த ம். எண்ட் ஆஃப் த டே வாட் யூ லேர்ன்ட் அவ்வளதான்.
எஃபெக்டிவா எடுத்துக்கிறவங்க எடுக்காங்க. நெறைய பேர் வந்து பர்சனலா ரீச்சும் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரீச் பண்ண என்னன்னா ஆமா. எனக்கு வந்து நீங்க சொன்னதுல வந்து இது எனக்கு புரிஞ்சது. பட் இத வந்து நான் எப்படி பிராக்டிகலா நான் பண்ணி பார்க்கறது? அந்த ம். மாரிலாம் வந்து நெறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு நம்மளும் வந்து ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருந்து நெறைய வீடியோஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஆமா. அத வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ஸ்கெட்யூல் மாரியே நம்ம குடுப்போம். இந்த மாரி ஒரு 1 வீக்குக்கு நீ இந்த டேட்டா இன்ஜினியரிங்க லேர்ன் பண்ணு. 1 வீக்குக்கு பைத்தன் கோர லேர்ன் பண்ணு. இதெல்லாம் ம். முடிச்சுட்டு நீ எனக்கு வா. அதுக்கப்புறம் நான் வந்து அசஸ்மென்ட் பண்ணுவேன். எந்த லெவல்ல இருக்கீங்களோ அதுக்கேத்த மாரி நெக்ஸ்ட் என்ன பண்றது அப்படின்றத நம்ம ம். பண்ணலாம். அப்படின்னு சில பர்சனல் ரெக்கமெண்டேஷன்ஸ், பர்சனல் சஜஷன்ஸும் நெறைய குடுத்துருக்கேன். ஓகே. அது நெறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கு, எஃபெக்டிவா இருக்கும். வேலைலாம் கிடைக்குதா ப்ரோ? நீங்க இப்போ ரீசென்ட்டா எவ்வளோ நாளா போயிட்டு இருக்கீங்க காலேஜுக்குலாம்? கோவிட்க்கு அப்புறம் போக ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல முன்னாடியே போயிருக்கீங்களா? இந்த லாஸ்ட் இயர் நவம்பர்லருந்து போயிட்டு இருக்கேன். ஸோ நவம்பர்லேருந்து வர் போயிட்டுருக்கீங்க. ஓகே. ஆமா. ஸோ அதனால வேலை வந்து ஐ வுட் சே 2080 தான். நெறைய பேருக்கு கிடைக்குது. கிடைச்சிருக்கு. ஆமா. ஸ்டார்ட் அப்ஸ்ல நெறைய கிடைச்சிருக்கு. இன்டர்வியூ வருதா உங்களுக்கு ஃப்ரெஷருக்கு? வரும். வருது, வருது. அதுதான் மெயினா தேவைப்படும். ஏன்னா இன்டர்வியூ வந்தா ஆமா, கிராக் பண்றது அவங்க கையில தான் இருக்கு. இன்டர்வியூ ஆமா. வந்துச்சுன்னா ஓகே தானே. சில பேர் டெக்னிக்கல் இல்லாம நார்மலா உங்களுக்கு தெரியும்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பர்சனல் அசஸ்மென்ட் இருக்கும். ஆமாமா. அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங் அந்த ஆ இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அதெல்லாம் வந்து அது நம்ம பாட்டு கிடையாது. அவங்க ஹவ் மச் தே டூ வெல், தே வில் கோ அவங்களோட இன்டோ பாட்டு செகண்ட் ரவுண்ட். கரெக்ட். ஆமா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க நல்ல உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலா இது கிடைச்சது ப்ரோ? நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் வேலை உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இதே தான். 2011ல ஆஃப் கேம்பஸ்ல சின்டெல் லிமிடெட் அதுதான் ஃபர்ஸ்ட் கம்பெனி. ம். அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா இதுதான். ஓ லாஜிக்கல் கேம்பஸ்லயே ரீசனிங். போயிட்டீங்க. ஆமா. ஆஃப் ஓகே. கேம்பஸ் தான். ஸோ ம். சின்டெல்ல ஆனா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓ ஃபர்ஸ்ட் ஆன் கேம்பஸ் வந்து இன்ஃபோசிஸ் தான் வந்தது. ஓகே. அதுல வந்து ஆப்வியஸ்லி ஃபார்ச்சுனேட்லி நல்லபடியா நான் ஜாயின் பண்ணல. ஒழுங்கா பண்ணல. இன்ஃபோசிஸ பத்தி இப்படி சொல்லிட்டீங்களே. இல்ல. ஆக்சுவலா வந்து அந்த டைம்ல வந்து நான் ஒழுங்கா பிரிப்பேர் பண்ணல. ஓ! அது வந்து என்னுடைய தப்பு தான். ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து எலிமினேட் ஆயிட்டேன். செகண்ட் ரவுண்ட் கூட போல. அது என்ன எனக்கு ஒரு நல்ல பாடமா அமைஞ்சதுன்னா, இன்னும் நெக்ஸ்ட் அப்கமிங் வரக்கூடிய என்ன இன்டர்வியூஸ்க்கு கம்பெனிஸ் இன்டர்வியூஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பிரிப்பரேஷன் எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு குடுத்தது. ஆமா. இந்த தப்புலாம் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அப்போ வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் நெறைய இருந்தது. ஆமா, அந்த டைம்ல கண்டிப்பா. வந்து ம். ஆமா 2011ல. ஸோ அதனால அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா, கண்டிப்பா நீ வந்து ராஜா ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஒரு வேலை கிடைச்சு தான் ஆகணும். அந்த டைம்ல வந்து ஒரு 25,000 பெர் மந்த் அந்த மாரி பேக்கேஜ் தான். லைக் ம். இல்லைங்களா? ஒரு ஆமா. ஆமா. 2,80,000 பேக்கேஜ் இருக்கும். அப்ப 25,000 பெரிய சம்பளம் அப்பல்லாம். ஆமா. பெரிய சேலரி. ஃப்ரெஷருக்கு அது அந்த வந்து அது கிடைச்சா அவ்வளோதான். எங்க காலேஜ்லலாம் அவ்வளோ கிடைச்சிருச்சா அப்படிம்பாங்க. ஏன்னா ரூ. ஆமா. 6,000 ஸோ தான் வாங்கிட்டு இருந்தாங்க நெறைய பேரு. ஆமா. சீரியஸா. இல்ல அந்த 25,000லயே ரென்டலு, இஎம்ஐ ம். எல்லாத்தையும் போயி மீதி இருக்கிறதே 5,000 அந்த வீட்டுக்கு மாரி தான் இருக்கணும். இருக்கும். ம். ஆமா. ஸோ இப்போ யோசிச்சு பார்த்தா அந்த 25,000 எவ்வளோ எஃபெக்டிவா இருந்திருக்கு. இப்ப வாங்குற சேலரிக்கும், அப்போ வாங்குன சேலரிக்கும் எவ்வளோ எஃபெக்டிவா இல்ல. இருந்திருக்குன்றது பெரிய இல்ல ப்ரோ. இல்ல 25,000 ஆக்சுவலி என்ன அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஆக்சுவலி. நாங்க 2 சேம் கிளாஸ்ல தான் படிச்சோம். நான் வந்து ஆ. ஃபார்ச்சுனேட்லி கேம்பஸ்ல ஆஃப் கேம்பஸ் போயிட்டு கிடைச்சிருச்சு வேலை எனக்கு. எனக்கு வந்து ம். 19,000 பிளஸ் அப்புறம் ஒரு 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 2 வருஷத்துல எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. 23,000 எவ்வளோ வந்துட்டு இருந்துச்சு. ஒரு 2 ம். இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அப்ப என் ஃப்ரெண்ட் என் கூட என் கிளாஸ்மேட்டு அவன் ம். வந்து என்னாச்சு அப்படின்னா, அவன் வந்து லைக் இன்டர்ன்ஷிப்பா வரான். அதே ம். கம்பெனிக்கு லைக் ம். இன்டர்ன்ஷிப் 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் வந்து அவனுக்கு ஒரு சம்பளம் வந்து ரூ. 6,000 மந்த்லி. ஐயோ! ஸோ அப்படியா? 6 மாசம் அவன் வொர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃபுல் டைம்னு சொல்லிட்டு எவ்வளோ பாருங்க. லைக் ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வேலை கிடைச்சதுனால போயிருச்சு. இல்லன்னா ரூ. 6,000 வச்சு அவனுக்கு ம். சென்னையில தங்குறதுக்கே இல்ல. 6,000 3,000 ரொம்ப கம்மியா குடுத்தாங்க. ஸோ ம்ஹ்ம். பாருங்க லக்கு தான். எனக்கெல்லாம் கரெக்ட் லக்கு தான். தான். நான் இதுல படிச்சதுல லக்கு. ம். எனக்கு இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். இப்ப ஆக்சுவலா வந்து நமக்கு மே மந்த் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. நம்மளுடைய ம். காலேஜ் மே 2011ல. ஆஃபர் லெட்டர் வந்து அ வந்துருச்சு. இமிடியேட்டா ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட்டட் டூயிங் இன்டர்வியூஸ் அது உடனே ஜூன்லயே வந்து கிடைச்சிருச்சு. பட் கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் தான். ஓ! டிசம்பர் 5த் தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் வொர்க்கிங். இந்த ம். கேப் இருக்கு இல்லீங்களா? இந்த மேலேருந்து டிசம்பருக்கு நான் என்ன ஆமா. பண்ணேன்னா, அந்த டைமும் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் தான். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது. ம். அந்த டைம யுட்டிலைஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எதாவது பார்ட் டைம் ஜாபாவது போணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு, சென்னையில உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் டயல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு ஆமாமாமா. கம்பெனி இருக்கு. ம். நம்ம கால் அடிச்சோம்னா, நம்மளுக்கு என்ன தேவையோ அது வருவாங்க. உடனே வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுருவாங்க. அந்த ஜஸ்ட் டயல் பிரைவேட் லிமிடெட்ல வந்து ஒரு 6 மந்த்ஸ் வந்து வொர்க் பண்ணேன். ஓ! சூப்பர். ஐஆர்ஓ அப்படின்னு ஒரு ரோலு. இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல் ஆஃபிசர். ஓ! என்னன்னா, இப்ப எடுத்துக்கிறீங்க. நீங்க கால் பண்றீங்க கால் அப்படின்னா, பண்ணா நீங்க தேர் ஆர் லைக் ஆமா. ஒரு 30, 40 அட்டெண்டர்ஸ் இருப்பாங்க. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ம். ஆஃபீசர்ஸ். அவங்களுக்கு கால் டைவர்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் தான் எல்லாமே. ஆமா. பொலைட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன ஹவ் மே ஐ அசிஸ்ட் யூ? அதுக்கப்புறம் என்ன குவெரி?
அத வந்து இமிடியேட்டா ஒரு சாஃப்ட்வேர் ஒண்ணு இருக்கும். அந்த ம். சாஃப்ட்வேர்ல நம்ம செக் பண்ணி இமிடியேட்டா இதெல்லாமே வந்து ஆன் த ஃப்ளை. வித்தின் 1 மினிட் 40, 45 அந்த செகண்ட்ஸ்குள்ள கால்லயே நம்மளோட பேச கான்வர்சேஷன் குடுக்கணும் நீங்க. ஆமா. கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒன் மோர் திங் என்னன்னா, நெறைய இது என்னன்னா நம்ம கால் கம்ப்ளீட் பண்றோம் இல்லீங்களா? கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி வி வாண்ட் டூ அஸ் மேக்ஸிமம் வி வாண்ட் டூ கன்வெர்ட் டூ பிசினஸ். ம். சில்வர், கோல்டு, பிளாட்டினம்னு நெறைய இருக்கு. அத ம். வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். நெறைய வந்து பெய்ட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இப்ப நீங்க ஓகே. ஒரு Googleல சர்ச் பண்றோம். இப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப் அப்படின்னு போட்டா டாப்ல எஸ்சிஓக்கு ஈக்குவலன்ட்டா நமக்கு டாப் லிஸ்டடா வருது இல்லையா? அது எல்லாமே ம். வந்து இப்ப நம்ம ஒரு கஸ்டமர் வந்து அ அசிஸ்ட் மீ வித் குட் ரெஸ்டாரண்ட் இன் நியர்பை டி நகர் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. டி நகர்ல இருக்கக்கூடிய இவங்க பெய்டு பிசினஸ்ல யாரு வந்திருக்காங்களோ, யாரு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ, அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்து, அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அவங்களோட வந்து ஷேர் கான்டாக்ட் பண்ணுவாங்க. குடுக்குறது. ஆமா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு போயிருந்தேன். மந்த்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 9,000 9,300 ரூபீஸ்க்கு வந்து பரவாயில்லையே! ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜாப் இதுதான். ஸோ இது ஜஸ்ட் பிஃபோர் டயல் மூவிங் தான். டூ ஐடி ஆமா. ஜஸ்ட் டேல வந்து 9,300 ரூபீஸ். இதுல என்னன்னா 6 மந்த்ஸ் நோ சண்டே லீவ். ஓ! வீக் டே தான் லீவ். கன்டினியூஸா போட்டு வீக் டே லீவு. இல்ல வீக் டே லீவ். ஆமா. நோ சண்டே லீவ். ஏன்னா சண்டேல தான் வந்து நெறைய கால்ஸ் ஆமா. வந்து பிசினஸ் நம்மளுக்கு கனெக்ட் கால் ஆகும். வரும்ன்றதுனால சண்டே லீவு கிடையாது. உங்களுக்கு வீக் டேல ஆமா, வரும். ஓகே. ஆமா. ஸோ அதனால சண்டே வரும். ஸோ சண்டே லீவ் கிடைக்காது. கன்டினியூஸா போணும். இதுல இன்னொன்னு என்னன்னா, ஒரு நாளைக்கு 450 கால்ஸ் எடுக்கணும். ஓ! அப்பா! ஆமா. மார்னிங் 9 டூ 9 ஹவர்ஸ் ஜாப். ஆ. இதுல நெறைய சேலஞ்சஸும் இருக்கு. இந்த 450 ம். கால்ஸ அச்சீவ் பண்ணணும். நம்மளோட எஸ்எல்ஏ மாரி. ஸோ அத கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்மளோட கால்ஸ வந்து இன்னொரு QA டீம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ம். குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் டீம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பேசுறோம் இல்லைங்களா? ஒரு டெம்ப்ளேட்ல நம்ம ஒரு ஃப்ளோல பேசிட்டு ம். இருப்போம். சம்டைம்ஸ் நம்மளோட கஸ்டமர் யார் பேசுறாங்களோ அவங்க ஹார்ஷா பேச வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்க சொல்ல வர்றது நம்மளுக்கு புரியாம இருக்கலாம். இல்ல ம். நம்ம அவங்க கரெக்ட்டா சொல்லி நம்ம ஒழுங்கா அவங்களுக்கு குடுக்காம இருக்கலாம். இது எல்லாமே வந்து செட் ஆஃப் QA டீம் வந்து ம். மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இம்மீடியேட்டா என்ன ஆகும் எஸ்கலேஷன் பாஸ் ஆயிடும். ஒழுங்கா நம்மளோட எஸ்எல்ஏ பிரீச் ஆச்சு அப்டின்னா. ஓ! உடனே வந்து கூப்ட்டு நீங்க இது தப்பா ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. நீங்க இத ஹேண்டில் பண்ணக்கூடாது. இப்படி ஹேண்டில் வே ஆஃப் இப்படி அப்ரோச்சிங் இஸ் நாட் பண்ணி கரெக்ட். வைக்கணும். ம். ஆமா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஐ ஹவ் நாட் சஸ்டெயின் லைக் மோர் தென் 6 மந்த்ஸ் மேல இல்ல. பட் ஒரு நாளையிலேயே இப்போ ஒரு 5 கால் அந்த மாரி ஆகுதுன்னா, அன்னைக்கே வந்து QA டீம் நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி இது எஸ்கலேஷன் மாரி பண்ணுவாங்க. இந்த எப்படி நமக்கு தெரியும் உங்களுக்கு ஆனா? அவங்க உங்க ஆளே கேட்டுட்டு இருப்பாங்களா? மானிட்டர் அவங்க ஓ! மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓ! எல்லா உங்களுக்கு கால்ஸும் வந்து மானிட்டர். ம். ஆமா. ஒன் டூ ஒன் கிடையாது. லைக் ரேண்டம்லி வந்து அவங்களுக்கு ஒரு QA சாஃப்ட்வேர் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் கால் அட்டெண்ட் பண்றாங்களோ, ரேண்டமா அவங்க அட்டெண்ட் பண்ணி மெசேஜ். பிளேபேக்கும் இருக்கு. ஆமா. பேரலலா QA டீம் தனியா இருப்பாங்க. ஒரு பாக்ஸ்ல இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கு. அவங்க ம். கால் அட்டெண்ட் பண்ணி இமிடியேட்டா நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்துரும். ஓ! நீங்க கால் ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க வாங்க. ஓ! QA ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்க. அந்த மாரி இனி மாரி கூடுவாங்க. கூப்ட்டுட்டு ம். ஆமா. ஸோ இது எல்லாமே வந்து எஸ்எல்ஏ பிரீச். ஸோ இது ம். எப்படின்னா, நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் நம்ம எப்படி அசஸ் பண்றோம்? மோல்டு நம்ம மெச்சூர்டா நம்ம கால்ஸ்ல நம்ம பொலைட்டா பேசணும். ம். ஆப்ட்டா பேசணும். பிசினஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 450 கால்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். சில பேர்லாம் வந்து ஹோல்ட்ல போட்டுருவாங்க. ஓகே. பேசிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியும் இன்னொரு கால் அட்டெண்ட் பண்ணி பேசுவாங்க. அந்த டைம்ல எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்? ம். அவங்க கிட்ட நம்ம என்ன இந்த மாரி அப்ரோச் பண்ணணும்? இல்ல அவங்களுக்கு ஜஸ்ட் கால் கட் பண்ணிட்டு, ஏதோ பொலைட்டா அக்னாலெட்ஜ்மென்ட் மாரி ஏதாவது குடுக்கணுமா? அந்த மாரி நெறைய இருக்கு. ஒரு 1 டூ 2 வீக்ஸ் ட்ரெய்னிங் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கால் அட்டெண்ட் பண்ண நம்மளுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கே வந்தது. தெரியும். ஓகே. ஆமா. டெய்லி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, 6 டேஸ் a வீக் டெய்லி 450 கால்ஸ் க்ளோஸ் டூ ம். 2800 கால்ஸ் ஒரு வீக்குக்கே அட்டெண்ட் பண்ணிட்டு ஓகே. 9,300 ரூபீஸ் பெர் மந்த். ம். இந்த ஒரு 25,000 பேக்கேஜ் வாங்குறதுக்கு ஆ. முன்னாடி இதுதான் பெரிய யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆமா. ம். அதாவது இந்த ஒரு 6 மந்த்ஸ் நம்மளுக்கு அ ஒரு நல்ல ஒரு ஒரு பாடம் தான் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லீங்களா? கண்டிப்பா. ஆமா. நம்மளோட காசோட மதிப்பு என்னன்றது நம்மளுக்கு அந்த ம். டைம்ல தான் புரியும். நாலேட்ஜ். மனி இஸ் ஹவ் மச் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ம். நல்ல ஒரு லேர்னிங் தான். ஈவன் தோ இட் இஸ் நாட் ரிலேட்டட் டூ ஐடி, பட் ஐ ஸ்பென்ட் யூஸ்ஃபுல் டைம். இல்ல கண்டிப்பா. இப்ப அதுதான் மெயின். ம். இப்பைக்கும் வந்து அந்த ஆஃபர் லெட்டர், அந்த ஐடி கார்டு எல்லாமே இன்னும் வந்து என்கிட்ட வச்சிருக்கீங்க. இருக்கு. அத அப்படியே வச்சிருக்கேன். பிகாஸ் இட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஜாப் இல்லையா? இல்ல. ம். ஆமா. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஜாப் இஸ் ஆல்வேஸ் எ ப்ரீஷியஸ் ஜாப். ஈவன் தோ நம்ம என் ஒரு ரூ. ஃப்ரெண்டும் ஒருத்தன் 5,000 ஒர்க் ஏர்ன் பண்ணிட்டு பண்ணாலும். இருந்தான். இல்ல என் ஃப்ரெண்டும் ஓஹோ! ஒருத்தன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவன் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆக்சுவலி. ஜஸ்ட் ஆ, டயல்ல என்ன பண்ணுவான்னா, அவன் ஐடி கிடையாது. ஜஸ்ட் டயல்ல சென்னையில வந்துட்டு அந்த ஆ. கம்பெனிக்கு போய் ஃபோட்டோ எடுத்து, வீடியோ எடுத்து அத அப்லோட் பண்ணணும். ஒரு ஒரு கிளையன்ட்டுக்குன்னு இவ்வளோ ஓகே. காசு குடுத்துருவாங்க. அவன் ம், ஃப்ரீலான்சர் ம், மாரி இருந்தான். ஸோ ஒரு ம். நாளைக்கு 5 கிளையண்ட் 5 பேர் 5 கடைக்கு போய் அந்த கடைய ஃபோட்டோ, வீடியோ எடுத்து நான் கொஞ்ச நாள் ம். அவங்க கூட சும்மா சுத்திட்டு இருந்தேன் சென்னையில இருக்கும்போது. வேலையெல்லாம் பார்க்கல. சரி போறேன் நான் ஓஹோ! வரேன்டா அப்படின்னு போயிட்டு அவங்க கூட சும்மா பைக்ல தான் போவான். ஜாலியா இருக்கும் நமக்கும். புது புது ஓகே. கடைக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்து ஜஸ்ட் டயல்ல அப்லோட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஓகே, மந்த்லி ஓகே. சப்ஸ்கிரிப்ஷன் மாரி இருக்கும். உனக்கு கால்லாம் குடுப்பாங்க. ம். அந்த பேக்கிரவுண்ட் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தான்.
ஓ! அப்படியா? ம். சரி நல்ல பிசினஸா இருக்கே அப்படின்ட்டு ஆமா. பிசினஸ்க்கு நம்ம கால் மூலியமா பிசினஸ் கன்வெர்ட் ஆச்சுன்னா, அதுலருந்து நம்மளுக்கு ஒரு பெர்சன்டேஜ் மாரி பெர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்துரும். வந்துரும். கரெக்ட். ஆமா. நல்லா இருக்கு அது நல்லா ஒரு இதா நல்ல இருக்கு. நானும் நெறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்தியால இருக்கும்போது. கால் பண்ணா உங்களுக்கு பயங்கரம். வந்துரும். சென்னையில ரொம்ப ஆமா. யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அந்த கம்ப்யூட்டர் நல்ல யூஸ்ஃபுல். சர்வீஸ்லாம் அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நெறைய பேர் ஆமா. வந்துட்டு இருந்தாங்க. நெறைய பிசினஸ் யூசர்ஸ் வந்து நல்லா யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஜஸ்ட் டயல் வந்து கண்டிப்பா. நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தது. அவங்களோட பிசினஸ் மார்க்கெட்டிங்க்கு. கரெக்ட். ஜஸ்ட் டயல்லே முன்னாடி என்னன்னு தெரியாது. ஜஸ்ட் டயல் போய் வொர்க் பண்ணதால, ஓகே இந்த வொர்க்ல ஆமாமா. தான் இந்த இதுல தான் போயிட்டு இருக்கு போல. பேட்டர்ன்ல தான் வொர்க் ஆயிட்டு இருக்கு போல அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. கண்டிப்பா. சூப்பர். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ப்ரோ. இந்த மாரி உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்? நான் இப்போ எனக்கு ஜஸ்ட் டயல் போன மாரி, இப்ப நீங்க எனக்கு ஒண்ணு ஷேர் பண்ணீங்க. நான் கொடூரமாலாம் நான் வந்து ஊர்ல வந்து இந்த இது இருக்குல்ல ப்ரோ, லைக் என்னது காலேஜ் காலேஜ் அதாவது கேப்ல ரொம்ப நாள் போல. ஊர்ல ஓ! இருந்து பேப்பர் A4 ஷீட்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது ஆமா. மாரி ஒரு பெரிய பேப்பர் ஷீட் செய்ற ஒரு ஃபேக்டரிக்கு வேலைக்கு போனேன். ஸோ அங்க ஓஹோ! பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு தான் வேலை. அது ம். பெரிய வேலைலாம் கிடையாது. அந்த பேப்பர் மில் வந்து பெரிய ஃபேக்டரியா இருக்கும். அப்படியே சுத்தும். அந்த ஒரு பெரிய பண்டில் பண்டிலா தான் சுத்திட்டு இருக்கும். ஆமா. சுத்தம்போது திடீர்னு அந்த மிஷின் திடீர்னு கட் ஆயி ஒரு பெரிய ஷீட் கீழ விழும். அத நீங்க ம்ஹ்ம். பொறுக்கிட்டு போய் ஒரு இடத்துல வைக்கணும். இதான் வேலை. நைட் அதுக்கு நெறைய பேர் இருந்தாங்க. எங்க ஊர் திருநெல்வேலி ஓ! சைடுல இல்லண்ணா, அங்க இந்த மாரி தான். ஸோ அப்படி ஓகே, ஓகே. பெரிய சீட்டு விழும். நான் சரி என்ன சின்ன பேப்பரா இருந்தா பொறுக்கி வைக்கணும். பெரிய வேலையான்னு சொல்லிட்டு போயிட்டோம். நானும் இன்னொரு ம். ஃப்ரெண்டும் 2 பேரும் போயிட்டு அது லைக் என்னன்னா, ஊர்லேருந்து வெளியில ஃபேக்டரிலாம் வெளியில தான் இருக்கும். பஸ் எல்லாம் போகாது ஓகே. அந்த ஊருக்குலாம். அங்கேருந்து 2 ம். கிலோமீட்டர் நடந்து போணும். ஒரு காடு மாரி ம். இருந்துச்சு. காடுக்குள்ள போயிட்டு நைட் ஷிஃப்ட் ஒரு 6, 7 மணிக்கு போயிட்டோம். அப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். டிப்ளமோ படிச்சுட்டு ம். இருந்தேன். ஸோ ம்ஹ்ம். போயிட்டா பேப்பர் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ன்னு பார்த்தா, அ முடியவே இல்ல. பேப்பர் அவ்வளோ வெயிட் இருக்கு ப்ரோ. அந்த ஒரு ஓஹோ! ஷீட்டும் பார்த்தீங்கன்னா, விழுது. பெரிய பண்டில். ஆ லைக் ஒரு ஷீட் விழுந்தா அது அவ்வளோ வெயிட்டா இருக்கு அந்த பேப்பரு. ரோல் மாரி இருக்கும்ல அது? ரோல் பெரிய சுத்தும்ல. ரோல். நம்ம இப்ப எப்படி இருக்கும்னா, லைக் ரோல் மாரி சுத்தி அப்படியே இந்த ட்ரெயின்லலாம் தூக்கிட்டு போவாங்க. எல்லாம் வெளி மாநிலங்களுக்குலாம் போயிட்டு இருக்கு. அந்த மாரி ஆஹா! உள்ளது. அது கட்டாயி விழுது. அத இழுத்துட்டு போய் வைக்கணும். வச்சோனே அடுத்தது விழுந்துருது. உட்காரவே விடல. அது ஆனா அங்க நெறைய பேர் வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வொர்க்கர்ஸ் நெறைய பேர் ம். இருந்தாங்க. பட் இழுத்து போட்டு ஓகே. அப்படியே வேர்த்து ஊத்திக்கிட்டே இருக்கு. என் ஃப்ரெண்ட் எல்லாம் "டேய் ஓடிர்லாம்டா. நைட்டோட நைட்டா ம். ஓடிர்லாம்னா" முடியல. எங்க ம். வெளியில இருக்கோம். மிட் ம். நைட்டு. அ ம். அப்புறம் ஒரு 11 மணிக்கு ஒரு டீ பிரேக் குடுத்தாய்ங்க நைட்டு. ம். அதுக்கப்புறம் ஒரு ம். ம். 2:30க்கு ஒரு டீ பிரேக்கு. அது ம். எப்படின்னா 10 நிமிஷம் தான் டீ பிரேக்கு. ம். 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க உள்ள வந்துரணும். ஓ! அ அப்பதான் தெரிஞ்சது இந்த ஐடி நம்ம ஐடி கம்பெனிய விட மோசமா இருக்கே! கொடூரமான சாவு. அ ஓகே. அப்படியே வேர்த்து ஊத்தும். அப்படியே ஹீட் மிஷின் வேற ஓடிட்டு இருக்குமா, அப்படியே ம். எரியும். உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சு. மறுநாள் ரூ. 160 சம்பளம் ஒரு நாளைக்கு. ஸோ ஓஹோ! ரூ. 160 ம். வேணாம்டா எனக்கு. அதுவும் 1 வாரம் இருந்தா தான் சம்பளம் குடுப்பேன்ட்டான். நான் 1 வாரம்லாம் இருக்க முடியாதான்ட்டு கிளம்பி ஓடியே வந்துட்டோம். இதுதான் ஓகே, ஓகே. நான் வேலைக்கு ஐடி இல்லாம வேலைக்கு போன ஒரு வேலை. அது கொடூரமா ம். இருந்துச்சு. அதான் அப்புறம் நம்மளுக்கு பிசினஸ்லாம் பண்ணேன் ப்ரோ. நான் நெறைய இந்த பிசினஸ் மாரி பண்ணிட்டு இருப்பேன். ஓ! அப்படியா? ஓகே. சர்பத் போட்டு சூப்பர். விக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ம்ஹ்ம். லாட்டரி அந்த காலத்துல இப்ப லாட்டரி சீட்லாம் பண்ணல. சர்பத் விப்பேன். அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் எங்க வீட்ல வாங்கியிருந்தாங்க அப்போ. இந்த கம்ப்யூட்டர்ல ம். பாட்டு ஏத்துறது அதெல்லாம் பண்ணிட்டு ஆ. இருப்பேன். அது சொன்னீங்க. ஏதோ அந்த டிவிடி மாரி ம். ஹவர்லி பேஸ் பண்ணி அத ரெக்கார்ட் பண்ணி அந்த குடுக்கறது, மாரி அந்த பண்ணிட்டு மாரி. திரிஞ்சுட்டு இருந்தேன். ஒண்ணு ம். ஒண்ணா பண்ணி பார்த்தோம். எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. சரி வேலைக்கு போயிருவோம். கடைசியில ஐடிக்கே வந்துருவோமே! ஐடிக்கு இது என்னது இந்த சிவாஜி திருப்பி அமெரிக்காக்கே போயிருப்பா. ஆமா. கரெக்ட்டு. அமெரிக்காக்கு வந்துட்டோம். அதனால பரவால்ல. பட் எல்லாமே ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆமா ப்ரோ. அதுலருந்து நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா. கண்டிப்பா. நம்ம நம்ம இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ ஆப்வியஸ்லி ஒரு 12, 13 இயர்ஸ் ம். முடிஞ்சிருச்சு. நம்ம அது ஆமா. பண்ண காலங்கள்லாம். பட் இப்போ நெனச்சு பார்த்தாலும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு தெரிய வருது பாருங்க. கரெக்ட். நானும் 11 பாஸ் அவுட் தான். 2011 பாஸ் அவுட். பட் 1 இயர் ம். எக்ஸ்ட்ரா டிப்ளோமா போனதுனால 12 பாஸ் அவுட் ஆனேன். ஓ! அப்படியா? லைக் ஓகே, 11 தான் ஓகே. வரணும். பட் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா 12 டிப்ளமோ போயிட்டு வந்தேன். டைரக்ட் செகண்ட் இயர் போயிட்டேன். நான் 12த் முடிச்சுட்டு ஓகே. டிப்ளமோ படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சேன். ஸோ சரி, சரி, அதனால 1 சரி, இயர் சரி. எக்ஸ்ட்ரா வந்ததுனால 2012 சீனியர் சூப்பர் ப்ரோ. நீங்க தான் சீனியர் இருந்தாலும். ஓகே, ஓகே. அப்படிலாம் இல்ல ப்ரோ. எல்லாம் ஒண்ணு தான். அதெல்லாம் ஒண்ணுதான் ப்ரோ. ஆமா. சூப்பர் ப்ரோ. இண்டஸ்ட்ரி ஸோ பொறுத்தவரைக்கும். இந்த எபிசோட் ஐ திங்க் சிறப்பா வந்திருக்கு. நம்ம எஸ். அடுத்த எபிசோட்ல நம்ம இன்னும் டீட்டெயிலா இது மாதிரியான விஷயங்கள் நெறைய பேசலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாபிக் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் நம்ம ராஜேஷ் இது ப்ரோ. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. சொல்லுங்க. கண்டிப்பா. இதுல நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நம்ம கமெண்ட்ஸ்ல கூட நம்ம கேட்கலாம். லைக் ஆமா. இஃப் ஆடியன்ஸ் ஏதாவது நம்ம விருப்பப்பட்டு ஏதாவது கேட்கறாங்கன்னா, அந்த ஆடியன்ஸ்ல இருந்து நம்ம டாபிக்ஸும் ஷூர். எடுத்து பேசலாம் ப்ரோ. கண்டிப்பா. ஏன்னா இது எல்லாமே ம். ஒரு நல்ல விஷயம். ஃபன்னுக்காக தான் பண்றோம். ஆமா. நம்ம அவுட் ஃபன்னா ஆஃப் தான் மேக்ஸிமம் டெக்னிக்கல். மெயின் ஃபன் தான். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம டெக்னிக்கலா தான் பேசியிருந்தோம். பட் ஆம். எடிட்டிங்ல பார்த்துக்கலாம். ஸ்லோலி ஆமா பண்ணது. ஆமா. ஓகே ப்ரோ. கண்டிப்பா. ஃபைன். ஓகே ப்ரோ. நல்லா குட் நைட். டைம் தேங்க்ஸ் ப்ரோ. நல்லா போச்சு. வில் கனெக்ட் ஷூர். தென். பை. ஷூர் ப்ரோ.